ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளில் எனக்காக ஏற்றப்பட்ட அறத்தை தொட்டுவிட்டதன் பலனாக இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ என்னை தேடி வந்து என் ஆலயத்தில் என் கண்களை நோக்கி சிரிச்சுக்கிட்டே நன்றி சொல்லபடி உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் உன் சாயப்பா நான் நடத்தி தரப்போகிறேன். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் உன் மனசு மகிழும்படியாகவும் உன் மனசு குளிரும்படியாகவும் நல்லபடியாக உனக்கு நடக்க போகுது. வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் சில குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவங்கவங்களே 1000 தவறு செய்யும்போது அடுத்தவன்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன தப்பு செய்கிறான்னு ஒருபோதும் அடுத்தவனை பார்க்காத. நீ உன் குறையை சரி செஞ்சுக்கிட்டினா நிம்மதியும் உனக்காக நீ நினச்ச விஷயங்களும் தானாகவே நல்லபடியாக நடக்கும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லைங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சுக்காம தானே அவங்க என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லாமல் அடுத்தவர் செய்கிற தவறுகளால் நீ மனம் நொந்து போய் மன வருத்தத்தோட யோசனையோட கவலையோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. யாரும் அடுத்தவங்களுக்காக எந்த நல்லதையும் செய்ய முன்வர மாட்டாங்கன்ற அந்த உண்மையான யதார்த்தம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத எந்த வலியும் வேதனையும் உனக்குள்ளே இருக்காது. உன்னை அவமானப்படுத்தியவர்களாக இருந்தாலும் உனக்கு கெட்டது நினச்சவங்களாக இருந்தாலும் அவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து காட்டி உன் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொன்னால் போதும். வார்த்தைகளால் யாரிடமும் வாதிடவோ பேசிடவோ வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்து போவார்கள் என் தங்கமே. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து கேளு. அப்படி நீ கேட்டும் தரலேனா அது உனக்கானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி இருக்கும்போது உனக்கானதை நான் தருவேன்ற நல்ல எண்ணத்தோடையும் நம்பிக்கையோடையும் நீ காத்திருக்கும்போது நீ கேட்டதையெல்லாம் நானாகவே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனங்களை வச்சாலும் அதை காதில் வாங்கிக்க வேண்டாம் என் தங்கமே. நல்லதோ கெட்டதோ அடுத்தவன் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டே இருந்தீனா, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் யார் என்ன குறை சொன்னாலும் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு போட்டோம், நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன்னு உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்க்கைனா எல்லா விஷயமே நினைக்கிற மாதிரி நடந்துடாது. சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும். சில விஷயங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது தடைகள் வரும். இருந்தாலும் வெற்றியை நான் உனக்காக உன் பேரில் எழுதி வைக்கிறேன். ஒரு செயலை முடிப்பதற்காக நீ 1000 முயற்சிகள் செய்யும்போது அதில் 100 தடைகளாவது வரத்தான் செய்யும். தடைகளையெல்லாம் உடச்சிக்கிட்டு முன்னேறி போனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். உணரும் வரையிலும் உண்மையும் கூட ஒரு பொய்தான்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகவும் புதிராகவும் இருக்கும். ஆனால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தங்கிற சில உண்மைகள் உனக்கு புரிய வந்துருச்சுன்னா நீ வாழ்க்கையை நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ மாட்ட. சில விஷயங்களுக்காக ஆசைப்படும் போது சில விஷயங்களை அடைய நினைக்கும் போது துன்பமும் துயரமும் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு வாழ்க்கையில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பாக இருந்தாலும் அதுதான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கனவுகளையெல்லாம் நிஜமாக்குறதுக்காக தான் இந்த ஆரத்தியை தொட சொன்னேன். இது எனக்காக ஏற்றப்பட்ட ஆரத்தி மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒளி கொடுப்பதற்காக நான் ஏற்றிய தீபமும் இதுதான். நான் எல்லாத்தையும் காரண காரியத்தோடு செய்கிறது போல தான் இப்போ உனக்கான நல்ல விஷயத்தை நடத்துறதுக்காக இந்த ஆரத்தியையும் தொட சொன்னேன். இனி எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும். உன் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளும் குழப்பங்களும் மறைஞ்சு போய் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழும்படி நான் உனக்கான நல்லதை செய்கிறேன். வாழ்க்கையை வாழும்போது ஐயோ வாழணுமா நினச்சிக்கிட்டு நொந்துக்கிட்டு வாழாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சரி செய்ய சாயப்பா இருக்கார்னு சந்தோஷமாக நீ வாழ ஆரம்பிச்சினா துன்பமெல்லாம் தூசியாய் தெரியும் தங்கமே. கஷ்டமெல்லாம் உன் கண்ணெதிரையே காணாமல் போயிடும். எல்லார்கிட்டையும் எப்போதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நீ ஊமையாக இருந்தால் கூட போதும். சில நேரங்களில் அது உன்னை ஜெயிக்க வைக்கும். பல இடங்களில் அது உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும். உனக்காக துணை இருக்கும் உன் சாயப்பா
எப்போதும் நல்லதே செய்வேன்.